இருப்பேன் பாரு. அவ்வளவு ஆசையா இருக்கு. அது மட்டுமா எங்க நான் கூட்டிட்டு போவேன். கடற்கரை கூட்டி போய் மணல் நீளமா குமிச்சு கல்ல ஒரு உள்ள வச்சு வச்சு எதுக்குள்ள வச்சு எடுப்ப? நீ வாட்டுக்கு வச்சு எடுப்பேங்கற. தப்பா நினைக்க கூடாது. திருச்சிட்ட தாம்பல் விளையாடுவோம். அந்த விளையாட்டு வச்சு எடுக்கிற விளையாட்டுனா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த விளையாட்டு தான் வேணும்னு கேட்பேன். நான் வேற விளையாட்டு சொல்லுவேன். ஏன்னா அத்தை மகன் பாரு. ஆமா ஆமா. எத்தனை ஆகணும். சரி கேக்குறாளே அப்படி நானும் வச்சு வச்சு எடுப்பேன். விளையாடுவேன். நீ வைக்கிறப்ப அப்படி இருக்கு எனக்கு. அப்படி இருப்பேன். ஆனா பக்கத்துல ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி இருக்கு. அங்க வா போலாம் என்னை கூப்பிடுவேன். எதுக்குன்னு கேட்பேன். என்ன சொல்லுவ தெரியுமா? என்ன சொல்லுவேன்? குடிசை முன்னாடி வச்சு விளையாடலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஆளப்ப அப்ப அது நீ சொல்லிருப்ப, நான் சொல்லிருக்க மாட்டேன். எனக்கு உனக்கு 3 வயசு, எனக்கு 5 வயசு. அந்த வயசுல அப்படியெல்லாம் நம்ம விளையாண்டுருக்கோம். அப்ப கூட என்ன தூக்கி பிடிச்சு முத்தம் கொடுத்தே இல்ல. அப்ப கூட வாயில நான் ஒண்ணு கடிச்சு வச்சேன்ல. அப்ப கூட நீ என்ன விடல பாரு. என்ன சொல்றது தெரியலையா? ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏயா இங்க வா, இங்க வா, இங்க வாமே, இந்த பக்கம் வா. சரி அத்தை மகங்கிற, மாமா மக, எனக்கு சொந்தம் பந்தம் அப்படிங்கிற. என் பேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா 3 வயசுல இருந்து எனக்கு தெரியும்னு சொல்றேன். அப்ப பேர் தெரியணுமா இல்லையா? பேர் சொல்லு. வராது. ஆமா இது புரியல. பேர் சொல்றேன். பேரு சரி ராக்காயா இல்ல மூக்காயா இல்ல பேச்சிமா உங்க அக்கா பெரியாயி ஆளை பாரு. இந்த மாதிரி பேர்ல காக்காயி மூக்காயி. உனக்கு இந்த மாதிரி பேரே இருக்காது. நானும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பேர்ல முத எடுத்து சொல்லு. அப்படி காக்காயி மூக்காயி இல்ல தொட்டிச்சிக்க. ஆமா நான் தெரியாம கேக்குறேன். ஏயா உனக்கு தான் பேர் சின்ன பிள்ளை இருந்து பாத்துருக்கேங்கற. அப்புறம் பேர் தெரியாம நீ வாடி பேசிட்டு இருக்க. எங்க அப்பா வியாபாரம் ஆரம்பிச்சாரா. வியாபாரத்துல அதிகமா நாட்டம் இருந்ததுனால நாங்க போயிட்டேன். பேர் ஞாபகம் இருந்துச்சு, இப்ப மறந்துட்டேன். சரி போனா போகுது. எதை தெரிஞ்சவன் சொந்தக்காரன்னு சொல்ற. ஒரு பேர் முத பேர் சொல்லட்டுமா? என் பேர் முத பேரு சி. சியா சீன சித்து இருக்காங்க. இல்ல ரெண்டாவது பேர் அந்த சீலங்காயா இருக்கும். அட இல்ல அது இல்லையா? அட நீ வேற. சரி ரெண்டாவது நடுவுல ஒரு எழுத்த போடு. இத்து இத்தா. சித்து அத சித்து வெங்காயமா இல்ல பெரிய வெங்காயம். சரி நீயே சொல்லு, பரவாயில்லை இருந்து போகுது. அதாவது என் பேரு சித்ரா பௌர்ணமி என்று பிறந்ததனால் சித்திரவள்ளி என்று அழகாக பேர் வைத்திருக்கிறார்கள். அழகான பேர். சித்திர மாசத்துல பிறந்தனால சித்திர பௌர்ணமி வெளிச்ச மாதிரி பளிச்சு தெரிஞ்சனால உனக்கு சித்திரவள்ளி பேர் வச்சிருக்காங்க. சித்திரவள்ளி சித்திரவள்ளி சிங்கார கொட்டி என் பேர் சித்திரவள்ளி. இப்ப அதுக்கு என்னங்கிற? இதுவா? இது தெரியல உனக்கு? இது வந்து நகை. இதுதானே கேக்குறேன். இது உனக்கு தெரியாது? இதானே தாலி. தாலியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் கம்மியா இருக்கும். பாவிகளா, கடைசியில கல்யாணம் ஆகி போச்சு. பேசினது, வர்ணிச்சது, பாடினது, ஆனது என்ன புலம்புற? அத்தனையும் வேஸ்டா போச்சு. ஏன் புலம்பிட்டு இருக்க? தனியா அதுக்கு புலம்பிட்டு ஆயிடுச்சு. தம்பி கவலையே படக்கூடாது. அணில் கடிச்ச பழம் தான் ருசியா இருக்கு. அந்த மாமரத்துல போய் அந்த அணில் பழத்தை கடிச்சு தின்னு போட்டு அதை எடுத்து அந்த அணில் கடிச்சோட சீவி அந்த பக்கம் பறிச்சுட்டு அந்த அறுக்காம அப்படியே வாயில் மட்டும் சப்பி சாப்பிட்டு பாரு, எவ்வளவு சுவையா இருக்கு தெரியுமா? தம்பி மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும். மனம் இருக்குமா இருக்காதா? அதுக்காக நம்ம கவலையே படக்கூடாது. ஆமா சுப்பு செட்டியார் மகளே தெக்கே வெகு துளைதான் தெக்கே வெகு துளைதான்
கட்டினா ஒண்ணு இளவரசியா மனதே ஒரு இளவரசனா தான் இருக்கணும். உங்க நாட்டுடைய பேர் என்ன? திண்டிவனத்தை நீங்க ஆளக்கூடிய சாமி செட்டி குருநலமன் அவருடைய பொண்டாட்டி நீ. அப்படியா? நான் சரியா சொல்லிட்டேனா? சரி. திண்டிவன சாமி செட்டி உன்னை மறந்துட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. அவனுக்கு இங்க என்ன வேலை? மனிதன் என்று சொன்னார். அதனால் அங்கே பிழைக்க முடியாது என்று நாடு விட்டு நாடு வந்து இங்கே பிழைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் என் கணவர் வேலைக்கு செல்லவே இல்லை. ஆனால் அவர் இன்று வேலைக்கு போயிருக்கிறார். அவருக்கு நான் கஞ்சி கொண்டு போக வேண்டும். இல்லை என்றால் அவர் களைத்து விழுந்து விடுவார். அவர் களைத்து விழுந்து விட்டால் என்னால் தாங்கவே முடியாது. ஏதோ இப்பவே என்ன ஒரு அவசரம். ஒரு மாமன் மகனை பார்த்து இவ்வளவு சீக்கிரத்தை நான் போறேன்னு சொல்லி போறியே, என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போறியே, இது உனக்கு நியாயமா? உன்னையதுக்கே நான் தவிக்க விட்டுட்டு போறேன்? கஞ்சி கலை கொண்டு போறேங்க. நீ கஞ்சி கலையை சுமந்துட்டு போனீன வெயில்ல, அந்த வேக வெயில் உன் மேனில பட்டா உன்னுடைய பொண்ணான மேனி என்ன ஆகும்? என்ன ஆகும்? கஞ்சி கலையும் கொண்டு உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. ஏன் புருஷன் களைச்சு விழுந்து பாடு நான் கஞ்சி வாச்சு வச்சிருக்கேன். சுட சுட போட்டு அவருக்கு கஞ்சி நான் கொடுக்க வேணும். உங்ககிட்ட பேச எனக்கு அவசியமே கிடையாது. நீ யாரு நான் யாரு? இப்பவே என்னதான் இதுல மனசு தாங்கவே எப்படி இருந்தாலும் ஒண்ணு நான் பத்திரமா வச்சு பாதுகாக்க. என்ன நீ பத்திரமா வச்சு? ஏய் வேண்டாம், தகாத வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறாய். என்ன? ஏய் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது நினைச்சிருக்க. என் அப்பா தெரிஞ்சது நினைச்சதுக்கு உன்னை என்ன தெரியுமா செய்வான்? ஏய் என் தந்தைக்கு தெரிந்திருந்தான், என் தந்தைக்கு தெரிந்திருந்தான் கட்டையால அடிப்பாரா. ஆமா தம்பி ஒரு பக்கம் போறான், நல்லது நடக்கு கெட்டது நடக்கும். காலை வச்சாங்கள பின் எடுக்கலாமா? பயந்துட்டு ஒரு காரியத்தை செய்யவே கூடாது. கட்டையெல்லாம் அடிக்கிறாரு, அடிச்சுட்டு போறாரு. கட்டையில் அடித்தாலுமே முத்தம் கொடுப்பேன் என்று
மாத்த கட்ட பிஞ்சு போயிடும். கைய மேல வச்சீங்கன்னா யார் அடிக்கிறா? எங்க தம்பி விளக்கமா அடிக்கிற யார் அடிக்கிறா? நீ தான் அடிக்கிறா? ஆமா. யார் எங்க மாமா? ஆட மானம் கட்ட வயல. என்ன வயசுல நீ எட்டி வாசிருப்ப? தூக்கி கொஞ்சம் போது மாறல வாசிருப்ப. இப்ப விளக்கமா அடிக்கிறேங்கற. இப்ப என்ன அடிச்சிருப்பாவே? வாயில தான் சொன்னா. நெருப்பு சொன்னா வாய் வந்துருமா என்ன? இதுக்கா போய் பயப்படலாமா? ஆனா என்ன ஒரு திட்டம் தெரியுமா? நீ விளக்கமாத்துல அடிப்ப. சரி. மார்ல 2 பார். என்னது? மார்ல 2 பார். 2 பார் இருக்கு. என்ன பார் தெரியுமா? வீடு குற்ற மார் ஒண்ணு, வாச குற்ற மார். சரி. நீ அடிக்கிற என்ன மாத்துல அடிக்கிற? ஆட தொப்பு கட்ட வயல. விளக்க மாத்துல அடிக்கிறேன்னு சொல்ற, அதுல வேற எந்த மார்ல அடிக்கிற கேள்வி வேற கேக்குறேன். உன்னை எந்த மார்ல தெரியுமா அடிக்க போறேன்? வீட்டுக்குள்ள இருக்கிற மாத்துல அடிக்க மாட்டேன். ஏன்னா அதுல அடிச்சோம்னு வச்சுக்க, ஏ சிவா, அதுல அடிச்சோம்னு இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற விளக்க மாத்துல பொத்து பொத்து பொத்துன்னு சத்தம் கேட்கும். ஆனா வாச கூட்டுற விளக்க மாறு இருக்குது பாரு, அதுல அடிச்சோம்னா உங்க ஆத்தாட்ட குடிச்ச பால் செவ்வாழை எல்லாம் வெளியே கல்லறு ஈக்கி ஏற ஏற அடிச்சு போடுவேன். என் மாமா மகன் எத்தனை தான் பேசினாலும் இந்த மனசு எவ்வளவு மான மரியாதை சூடு சொன்ன ஒரு தள்ளி வச்சுட்டு வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுவும் அடி. ஆனா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நீ என்ன பண்ண போற? விளக்க மரத்துல அடிப்பேங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்கு பதில் நான் என்ன செய்ய போறேன்? நீ ஒரு அடி கொடுத்தீனா பதிலுக்கு நான் ஒரு முத்தம் கொடுப்பேன். ஏன்னா நீ ஒரு 10 அடி அடி 10 முத்தம் நான் தருவேன். அப்படி தரும்போது அந்த 10 அடியினுடைய வழியெல்லாம் இந்த முத்தத்தால் எல்லாமே சரியாயிடும். வேண்டாம்டா. முத்தம் கொடுக்க 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 அப்படியே இதமா இருக்கும். ஐயோ, இப்ப என்னதான் சொல்ற நீ? அடிதான் அடி போடுப்பே, அடிதான் அடி போடுப்பே. அண்ணன் நகர்ந்த என்ன நினைச்சா நான் மனசு வைக்கிற மாதிரி இல்ல, பேசுறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. ஏன் என்ன நேரத்தை வீண் கழிக்கிறேன்? மாண்டாலும் உன்னை என்னதான் சொல்றேன் எனக்கு இங்க பாருடா. என்ன அப்படின்னு பானா படுத்துற? அட பாவி, என்ன படுத்தினாலும் என் கணவர் வந்து விட்டே இருப்பார். அவர் வேற கலைத்து இருப்பார். நான் கஞ்சி கொண்டு போகவில்லை, இன்னும் என் மனைவி வரவில்லை என்று அவர் இங்க வந்து விடுவாரடா. சரி, தொலைவிலே உன் கணவன் வரும் காலடி ஓசை எனக்கு நல்லா கேட்கும். சரி, பரவாயில்ல. கணவன் வந்த உடனே நீ என்ன செய்ய போற தெரியுமா? உனக்கு எனக்கு நடந்த இந்த பேச்சுவார்த்தைய தப்பி தவறி கூட உன் புருஷன்ட்ட சொல்லிடாது, சொல்லவே கூடாது. என்ன புரியுதா? சரி, போறதும் முடிவாகி போச்சு. என்னை பார்த்து சிரிச்ச முகத்தோட, அத்தா மகராசனம் போயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு இப்ப போங்க, அப்புறமா வாங்கன்னு சொல்லி சந்தோஷம் போயிட்டு வாங்கன்னு சொல்லு. சந்தோஷமாக சிரித்த முகத்தோட அத்தா போயிட்டு வாங்கன்னு சொல்லு. ஆட போட போட பொறுக்கி போயில. சித்திரவல்லி, என்னை யாருன்னு நினைச்சு? நான் யார் தெரியுமா? உன் காலை சுத்தின பாம்பு. தீண்டாம விடவே மாட்டேன். உன் புருஷன் வர்றதுனால இப்ப போறேன், மீண்டும் வருவேன். தயாரா? போட போட பொம்பளை பொறுக்கி போயிட்டு வரடா. என்ன பாக்க மாட்டா? போயிட்டு வர. இப்பதான் சூப்பரா இருக்குது. சரி, நான் வரேன். தம்பி வரணும். போ சார், போ.
ஐயோ, யார் என்று ஒன்றுமே தெரியவில்லை. இவன் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு போகிறான். என் பாவம், என் கணவர் கலைத்து வந்து விடுவார். ஐயோ, ஒரு வரம் நேரம் நேரம் ஆகிவிட்டது. என்ன பண்றது ஒன்றுமே புரியவில்லை. பெண்ணை நவமணியே சொல்ல வேணும். தப்பா நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்காகவே கஞ்சி கொண்டு வரத்தான் நினைத்தேன். என்னவென்று தெரியவில்லை. இப்பொழுது கஞ்சி எடுத்து வருகிறேன். நீங்கள் கஞ்சியை கொடுத்து விட்டு அப்புறம் ஏதான் தான் பேசுங்கள். நான் கேட்டுக்கொள்கிறேன். சித்ரா, இதுவரை 1000 தாதிமார்கள் உல்லாசமாக இருந்த நீ இந்த கஞ்சியை காட்சி கொண்டு வரும் பொழுது உன் மீது எந்த கோபம் இல்லை. இல்லை சுவாமி, கோரிகள் கொள்ளவில்லை. எவ்வளவு சீக்கிரமாக கஞ்சி கொண்டு வருகிறேன் என்று சொன்ன இந்த சித்ரா இவ்வளவு தாமதமாக எத்தனைதான் வார்த்தைகள் சொன்னாலும் களைத்து விடுவதற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொன்னார். அப்பேற்பட்டவன் இவளை நாம் கோபம் கொண்டு எப்படி நான் கஞ்சியை காட்சி கொண்டு வருவாள் என்பதை பார்ப்போம். கஞ்சி சூடாக இருக்கிறது, பார்த்து சித்ரா, இந்த கஞ்சியை வைத்தது நீதான். உலக்கை பிடித்து குத்ததினால் கையெல்லாம் கூட சிவந்து போய்விட்டது. சொல்லுங்க. உன்னை பற்றி நல்லாக தெரியும். எத்தனைதான் வார்த்தைகள் பேசினாலும் இந்த கஞ்சியை சாப்பிட்டு விட்டு களைப்பாரி விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கஞ்சி குடித்தேனடி, கஞ்சி குடித்தேனடி, எமாதே களைப்பு தெளித்தேனடி, கஞ்சி கோடுபடி எமாதே களைப்பு தெளித்தேனடி, கஞ்சி குடித்தேனடி, எமாதே களைப்பு தெளித்தேனடி, நான் சாமி போறேன் என்று சொல்லி ஒரு நிமிடம் கூட இந்த இடத்துல என்னால் இருக்கவே முடியாது. கண்ணே சித்ரா, கூடவே வருகிறேன் என்று சொல்கிறாயே, அங்கு வருவர்கள் எல்லாம் சிறு வயது பெண்கள் யாருமே இல்லை, ஆண்கள் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையா நீ அங்கு வந்தா என்ன ஆகும், என்ன நிலைமை ஆகும்? எதற்காக சொல்கிறேன் என்றால், ஏன்னா இந்த இடத்தில் சத்திரத்தில் நான் ஒன்றியாக இருக்கிறேன். பாப்பவர்கள்
ஏதாவது உங்ககிட்ட தவறாக சொல்லிவிட்டால் நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கொள்ள கூடாது அல்லவா? அதற்காகத்தான் நான் கூட வருகிறேன் என்று என்ன சொல்கிறேன். பிழை வருமோ அது என்ன பிழை வருமோ என்ன பிழை வருமோ சிறு வயதாக இருக்கின்றார். நான் உன்னை அழைத்து சென்றேன் என்றால் என்னை எவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். அந்த கேவலத்துக்கு இழிச்சொல்லாக ஆகிவிடும். ஆகையாலே நீ சத்திரத்திலே நீ பத்திரமாக இருக்க வேண்டும். நான் வேலை செய்து விட்டு வருகிறேன். ஏதோ நான் நீங்கள் சொல்கிறேன் என்றுதான் இருக்கிறேன். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்து விடுங்கள். அப்படி ஏதாவது தவறான இல்லை என்றால் நம் வேற இடம் பார்த்துக் கொள்வோம். சித்ரா, இத்தனை பேர்கள் வந்தாலும் 1000 பேர்களுக்கு நாம் அன்னதானம் கொடுத்தோம். இப்பொழுது ஒருவருக்கு கூட கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு விட்டது. யாரும் பசிக்குது வந்தா பசியை போக்குவதுதான் பெண்ணுடைய கடமை. தாகம் என்று வந்தால் தண்ணீரை கொடுப்பது. உன்னை பற்றி நான் நன்கு அறிந்தவன். உன்னை பற்றி எவ்வளவோ தெரிந்திருந்தாலும் எத்தனை வார்த்தைகள் பேசியிருந்தாலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் விடுத்து விட்டு கொஞ்சம் வேலையை செய்துவிட்டு வருகிறேன். அடுத்த நாள் அடுத்த இடத்திற்கு சென்று நல்லபடியாக வாழ்ந்து விடலாம். சந்தோஷமாக இருந்து விடு. சென்று வாருங்கள். நான் சென்று வருகிறேன் சித்ரா. சென்று வாருங்கள். போறேன் சித்ரா. போறேன் என்று சொல்லாதீங்களா? போய் வருகிறேன் என்று சொல்லுங்கள். ஏதோ தெரியவில்லை, என்னை அறியாமலே இந்த வார்த்தை வந்து விட்டது. வேண்டாம் அத்தா, தகாத கூட வார்த்தை அதை சொல்லிவிடாதீர்கள். போய் வருகிறேன் சித்ரா என்று சொல்லிவிட்டு போங்க. சித்ரா, நான் போய் வருகிறேன். போய் வாருங்கள் அத்தா. கொஞ்சம் வேலையை பார்த்து விட்டு சீக்கிரமாக உங்களுக்காகவே நான் காத்து கொண்டிருப்பேன். போய் வாருங்கள். மறந்தால் தானே